கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் விவகாரத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 9 பேரின் குடும்பத்தினரும் நீதிமன்ற வளாகத்தில் கண்ணீர் விட்டு கதறி துடித்து கலேபரமாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? குடும்பம் மண்ணாச்சு மண்ணாச்சு என் 10 லட்சம் ரூபாய் மன கொல்ல போறாங்க. ஆடி போயிட்டாங்க. சல்ல வைக்கல, கேட்டு வைக்கல, கது வைக்கல, எல்லாத்தையும் அழிச்சு என் புள்ள 6 மணிக்கு அடிச்சு கையை வச்சு கரை வச்சாங்க. 8 மணிக்கு நடந்து சண்டை இது. அழகான் பையன் 3 புள்ளி உள்ள வச்சாங்களே, அழகான் பையன் புள்ள செய்யறாங்களே, நல்லா இருக்க மாட்டாங்க. ஆசைப்பட்டாமோ கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதால் தலையில் மடேர் மடேரென அடித்துக்கொண்டு கண்ணீருடன் கலங்கி நடந்த குற்றவாளிகள் இவர்கள்தான். சாதாரண பகையை வளர்த்து பெரிதாக்கி கொலை வரை கொண்டு சென்றவர்கள் கடைசியில் வாழ்க்கையையே தொலைத்து சிறைக்குள் வாழ்நாட்களை கடத்தப் போகிறார்கள். தேர்தல் பகையால் அரங்கேறிய கொலையில் 9 பேருக்கு நீதிமன்றம் விதித்த அதிரடி தீர்ப்பின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் தூக்கராம்பாக்கம் அருகே உள்ள பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஜனார்த்தனன். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பள்ளிப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ராமச்சந்திரன் என்பவருக்கு ஆதரவாக செயல்பட்டார். அதேபோல் ராமச்சந்திரனுக்கு எதிராக ரவி என்பவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனால் ராமச்சந்திரன் ஆதரவாளர்கள் ஜனார்த்தனனுக்கும் ரவியின் ஆதரவாளர் உலகநாதனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. அக்காலகட்டமான 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜனார்த்தனன் தனது தம்பி கமலக்கண்ணனுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த உலகநாதனின் கூட்டாளிகள் 2 மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். அதில் படுகாயமடைந்த அப்பாவி கமலக்கண்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக தூக்கராம்பாக்கம் போலீசார் கொலை வழக்கு பதிந்து குமார், வெங்கடேசன், மணியரசன், கிருஷ்ணராஜ், சிலம்பரசன் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்தனர். இவ்வழக்கு விசாரணை கடலூர் 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதற்கிடையே கடந்த ஆண்டு சிவராமன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மீதமுள்ள 9 பேருக்கும் தற்பொழுது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பால் தலையில் மடேர் மடேரென அடித்துக்கொண்டு அவர்கள் கண்ணீருடன் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது நீதிமன்றம் வந்திருந்த 9 பேரின் குடும்பத்தினரும் தரையில் விழுந்து உருண்டு புரண்டு அழுததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் இடி விழுந்தது போல நீதிமன்ற வளாகமே உறைந்து போனது.